வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். ஒப்பந்த முறை ஆட்கள் தேர்வுக்கு கண்டனம், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். நெல்லை அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனரை தனியார் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்யக்கோரி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வண்ணாரப்பேட்டை புறவழிச்சாலை பணிமனை முன்பு வியாழக்கிழமை அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிஐடியு அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்க மண்டல பொதுச் செயலாளர் எஸ் ஜோதி தலைமை வகித்தார். சிஐடியு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்க தலைவர் டி காமராஜர், ஏஐடியூசி சங்கத்தின் பொதுச் செயலாளர் என் உலகநாதன், HMS மாநில துணைத் தலைவர் பி சுப்பிரமணியன், DDSF பொதுச் செயலாளர் எஸ் சந்தானம் ஆகியோர் பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் நியமிக்கும் முடிவை கைவிடக் கோரி முழக்கமிட்டனர். சிஐடியு துணைச் செயலாளர் எஸ் பாலகிருஷ்ணன், ஏ பாலசுப்ரமணியன், ஏஐடியூசி பொருளாளர் ராமர், செயலாளர் வெங்கடேசன், TDSF பொருளாளர் ஆர் பேச்சுமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவைகுண்டம் பொதுத்துறை நிறுவனமான போக்குவரத்து துறையில் இடஒதுக்கீட்டு கொள்கையை சிதைக்கின்ற வேலையை செய்கின்ற தமிழக அரசின் கான்ட்ராக்ட் டெண்டர் வியாழக்கிழமை திருநெல்வேலி கோட்டத்தில் திறப்பதை கண்டித்து திருவைகுண்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு சிஐடியு சங்கத்தின் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பணிமனை தலைவர் ஜீவானந்தம் தலைமை தங்கினார். நெல்லை மண்டல துணைத் தலைவர் குமரகுருபரன் துவக்க உரையாற்றினர். கோரிக்கையை விலக்கி நெல்லை மண்டல சிஐடியு சங்கத்தின் பொருளாளர் சங்கிலி பூதத்தான் உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவசுப்பு, கணேசன், பி ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதை போன்ற டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.